ஹலோ ஆல் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஃபினாலே வருது இல்லையா? அந்த ஃபினாலேக்கு வந்து கமருதீன் வராங்க. அப்போ அப்படின்னா வந்து ரெட் கார்டை ரிவர்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் அப்படி தான் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மல சூப்பர். ஏன்னா நம்ம போராடின வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. ஏன்னா கமருதீன் மட்டும்தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து முதலாக ஒரு பொண்ணுக்கு வந்து ரெட் கார்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, பெண்களை எல்லாம் நம்ம வந்து அவ்வளோ மதிப்போம். பெண்கள் என் கண்கள் தாய்க்குலம்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ மூவிஸ் பார்த்துருக்கோம். மூவிஸ்லேயும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி, பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு இடம் தான் வந்து தமிழ்நாடு. ஆனால் அதே தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஷோவில் ஒரு பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து, நீ போடி, நீ இப்படி தான், அதாவது சொசைட்டியில் வந்து உன்னோட ஃபேஸ் இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டை தலையில் ஒட்டி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டாங்க, யோசிக்காமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரம் வந்து போராடணும் இதுக்காக. அந்த ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லி கடந்த 48 மணி நேரத்தில் எவ்வளோ ஹேஷ்டேக், அதாவது இந்த ரிவோக் ரெட் கார்டு ப்ளஸ் எவிக்ட் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு அந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து செம்மையாக ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருமே வந்து யோசிப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து பிஆர் வச்சு, எத்தனை பேருக்கு தான் பிஆர் வச்சு பண்ணுறது? ஏன்னா பார்வதி வந்து கோடீஸ்வரியா என்ன? அவள் என்ன அம்பானி ஃபேமிலியா? இல்லை அவ்வளோ அந்தளவுக்கு வந்து காசு அள்ளி கொடுக்கறதுக்கு அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படியே பிஆரில் எத்தனை பிஆருங்க? அவ்வளோ பேருக்கு பிஆர் கொடுத்து ரெட் கார்டை வந்து ரிவோக் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பார்வதிக்கு என்ன அவசியம்? அவங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் இது சம்மந்தமாக பேசவே இல்லை. ஒரு இன்டர்வியூ இல்லை, யார்கிட்டையும் ஃபோனில் பேசலை. பாரு வந்து எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ அவங்களோட ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண சில ட்ரோல்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு 2 நாள் தான் ஹார்ட்லி இருந்தது. அதுக்குள்ளேயே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. மேபி சேனல் சைட்லேருந்து ஏதாவது சொல்லியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எதுவும் யோசிக்க மாட்டோம் அப்படிலாம் வந்து மேபி சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. எனிவே விஜய் பார்வதி அவங்க டைரெக்டாக வந்து எங்கேயுமே பேசுனதோ எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போது ரெட் கார்டு ரிவர்ட் பண்ணிட்டேன், அதுவும் கமருதீனுக்கு மட்டும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த பார்வதிக்கும் சேர்த்து தானே ரெட் கார்டு கொடுத்தாங்க. அப்போ அது என்னாச்சு? இன்ஃபேக்ட் பாருவை விட கெட்ட வார்த்தை பேசுனது கமருதீன் தான். கமருதீன் வந்து சாந்திராவை என்னெல்லாம் வந்து பேசினாங்க, நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணி தானே புள்ள பெற்ற மாதிரி எத்தனை வேர்ட்ஸ் வந்து கமருதீன் விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் நிறைய தடவை வந்து நிறைய பேர் வந்து திட்டிருக்காங்க. ஆனால் பாரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? பாரு வந்து ஒரே ஒரு தப்பு, அந்த புஷ் பண்ணுங்க, அது மட்டும்தான் வந்து பாரு பண்ணாங்க. இதுக்கு எதுங்க பாரோட ரெட் கார்டை வந்து நீங்கள் ரிவர்ட் பண்ணாமல் அப்படியே இருக்கீங்க? கமருதீனுக்கு மட்டும் ஆதரவாக வந்து அவனை கூட்டிகிட்டு வரீங்கல்ல. நேற்று கானா வினோதோட ஏவியில் கூட கமருதீனை வந்து அப்படியே பெரிய நண்பர், இவர் 2 பேரும் வந்து செம்ம நண்பர்கள், அவங்களோட அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக ஏவியில் போட்டிங்கல்ல. ஏன் பாருவுக்கு மட்டும் ஒரு வில்லி கேரக்டரில் கொடுத்துருக்கீங்க? இது என்னங்க நியாயம்? ஜஸ்ட் பிகாஸ் பாரு பின்னாடி யாருமே கிடையாது. ஏன்னா அவள் வந்து ஒரு தனி மனுஷியாக வந்து போராடி வந்திருக்கு. அவளுக்கும் மீடியாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவள் ஃபேமிலி வந்து வேறு லாயர் ஃபேமிலி. அவள் வந்து சரி, நான் வந்து ஒரு புதுமை பெண்ணாக இருக்கிறேன், நான் சொசைட்டியில் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வந்து அவங்களா வந்து கிரியேட் பண்ண ஒரு வழி இந்த மீடியா ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. இவங்க எந்த டிவிக்கும் வந்து ஒர்க்கும் பண்ணல, ஃப்ரீலான்ஸராக தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ கமருதீன் வந்து அவங்களோட சீரியலில் நடிக்கிறாங்களோ, அந்த சீரியல் வந்து இப்போ ஹோலில் இருக்குது. கமருதீன் இருந்தால் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு எப்படிலாம் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ யாருமே வந்து சப்போர்ட் பண்ண இல்லைன்னா அவங்களோட விதி இப்படி தான் இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்கப்பா ஹெல்ப் பண்ணதுக்கு. எங்க 2 பேருக்கும் அட் எ டைமில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி வந்து ஃபினாலேக்கு வந்து அழைப்பு வருது? இதில் என்ன நியாயம் மக்களே? நீங்களே சொல்லுங்கள். அப்போது கமருதீனை விட பார்வதி என்ன தப்பு பண்ணா? இப்போ 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது கமருதீன் தானே நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் சேனல் சைட்லேருந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது? ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம், பார்வதிக்காக பேசணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்காகவா? பார்வதிக்கு எல்லாரும் பிஆர்ன்னு நினச்சா, ஆமாங்க நாங்கள் எல்லாருமே வந்து காமன் மேன் தான், எல்லாருமே வந்து பிஆர்ன்னு நினச்சிக்கோங்க, இப்படி தான் பேசுவோம். கமருதீன் எவ்வளோ செல்ஃபிஷ் பாருங்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கூட எதுவுமே போடலை. ஓகே, அவர் வந்து எப்படியாவது சேனல் சைட்லேருந்து நம்ம ஏறணும், திருப்பி வந்து சேனல்லே வந்து திருப்பி போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. இப்போ எலிமினேட் ஆன உடனே எல்லாரும் வந்து பாரு சொன்னாங்கல்ல, பாருக்காவது பரவாயில்ல, அவள் வந்து காசு இருக்கு அவகிட்ட, அவள் எப்படியாவது பழிச்சுப்பா, அவளுக்கு தான் வந்து யூடியூப்பில் நிறைய ஏர்னிங்ஸ் வருது, அதே மாதிரி டூர் கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசுனீங்க. இப்போ யாருங்க வராங்க? பாரு யாராவது கண்டுக்கிறாங்களா? இல்லையே. ஒரு பொண்ணை போய் மதிக்க தெரியல. இவன்லாம் வந்து என்ன சேனல் என்ன ஷோ நடத்திட்டு இருக்கான்? வெக்கமா இல்லை இவனுங்களுக்கெல்லாம்? இதுல வேற இவங்க பண்ண வேலைக்கு வந்து எப்படி மரியாதை கொடுத்து பேச சொல்றீங்க? இப்படிதான் பேச முடியும். பாரு என்னதான் தப்பு பண்ணாலும் அதே பெர்சன்டேஜ் வந்து கமருதீனுக்கு வந்து பங்கு இருக்கே. அது எப்படி நீங்க வந்து ஒருத்தரை மட்டும் வந்து ரிவர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தரை வந்து அப்படியே கேவலமா வந்து நிக்கிறீங்க?
நேற்று லைவில் பிரவீன் காந்தி வந்து நிறைய விஷயம் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க கேமரா பார்த்துட்டு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அவர் சொன்னார்னா, பெண்களை நம்ம அழ வைக்கவே கூடாது. அப்படி ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே அழுதான்னா அந்த வீடே வந்து முன்னுக்கு வராது. வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, எந்த இடங்களில் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துலையும் வந்து நம்ம பெண்களை வந்து மதிக்கணும். அவங்க தான் வந்து அந்த இடத்தோட ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து சொன்னாங்கல்ல. எதுக்கு சொன்னாங்க? இதெல்லாம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினாரு. அப்போ கூட இவனுங்களுக்கு அறிவே இல்லையா? அப்போது இந்த கம்மிங் ஜென்ரேஷனுக்கு இதுதான் சொல்லி கொடுக்க போகிறீங்க, கரெக்டாக? ஏன்னா பெண்களை மதிக்காத, கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற பொண்ணை வந்து மதிக்கவே மதிக்காத, அவளை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு மெசேஜ் வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. செம்ம சூப்பர்.